ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இனியவள் இல்லத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாத்ரூம் ஆர்கனைசேஷன் வீடியோ தாங்க. நான் என்னோடய பாத்ரூமை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அண்டு க்ளீனிங் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பாத்ரூமோட டோர் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் டோர் தான். இது அட்ராக்டிவான கலர்ஸ்லேயும் லோ பட்ஜெட்டாகவும் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் தண்ணி பட்டால் அந்தளவுக்கு டேமேஜ் ஆகிறதில்ல. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த டோரை சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா பாத்ரூமோட ஓவர்வியூ பார்த்துடலாம். எம்டியாக இருக்குது. இப்போது நான் பாத்ரூமை டீப் க்ளீனிங் பண்ணியிருக்கேன். உள்ளே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன். இதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்டேட் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உடனே பார்க்கலாம். இப்போது பாத்ரூம் ஓப்பன் பண்ண உடனே ஆப்போசிட்டில் இந்த மிரர் கேபினெட் தான் இருக்குது. இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இது டோர் ஓப்பன் பண்ணால் பார்த்திங்கன்னா உள்ளே நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதனோட டோர்லேயே பார்த்திங்கன்னா டூத் ப்ரஷ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. பொதுவாக பாத்ரூமில் ப்ரஷ்ஷு வெளியில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் என்னோடது, பசங்களோடது, ஹஸ்பண்டோட டூத் ப்ரஷ்லாம் இதில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இருக்கிற ஸ்பேஸில் ரேசரு, சிசர், இந்த மாதிரி ட்ரிம்மர் ஐட்டம்ஸ்லாம் இதில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு உள்ள ஷெல்ஃப்லாம் ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிறையவே இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்க டூத் ப்ரஷ் இதில் நான் மேலே வைக்கிறேன். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேக்கில் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ், எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்க சோப்பு, என்னோடது, பசங்களோடதெல்லாம் நான் இந்த ரேக்கில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா துணி துவைக்கிற சோப்பு வச்சுருக்கேன். அதுக்கு கீழே டூத் பேஸ்ட் வச்சுருக்கேன். இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டில்ஸ் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. இதில் டெட்டால் வச்சுருக்கேன். இதில் ஹைட்டாக இருக்கக்கூடிய பாட்டில்ஸ்லாம் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம். நல்லா ஹெவியாக வெயிட் நல்லாவே தாங்குது. இந்த மிரர் கேபினெட் வந்து நாங்கள் ஆணி அடித்து தான் மாட்டியிருக்கோம். மிரர் கேபினெட்க்கு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளக் பாயிண்ட் வரும். இது ட்ரிம்மர் சார்ஜ் போடுறதுக்காக இது மெயினாக கொடுத்துருக்கோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாத்ரூம்குள்ளே இது போட்டுக்கலாம். அதுக்கடுத்தது அதுக்கு கீழே வாஷ் பேஷன் ஒன்று வருது. இந்த வாஷ் பேஷனில் நான் எதுவும் ஸ்டோர் பண்ணி வைக்கல. ஒன்லி ஹேண்ட் வாஷ் லிக்விட் மட்டும் தான் இதில் வச்சுருக்கேன். வேறு எதுவும் இதில் நான் வைக்கல. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஸ்டூல் ஒன்று வச்சுருக்கேன். பாத்ரூமோட டைல்ஸு, ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் நிறைய ப்ரஷ் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அதில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச எஃபெக்டிவான ப்ரஷ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ராட்ச் பிரைட் டாய்லெட் ப்ரஷ் தான். இது அமௌண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். இது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. எவ்வளவு தான் கரை படிச்சிருந்தாலும் அழுக்கு போகவே முடியலனா கூட இந்த ப்ரஷ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக போயிடுது. இதில் வந்து ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிடிச்சிக்கிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதனுடைய சைடு பார்த்திங்கன்னா கார்னரில் நமக்கு வந்து ஷார்ப்பாக வருது. ஸோ நம்ம கார்னரில் கூட ஈஸியாக ரொட்டேட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக இந்த ஃப்ளோரை பற்றி கொஞ்சம் சொல்லணும். இந்த ஃப்ளோர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும். ஏன்னா குட்டீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வலிக்கு விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் சொரசொரப்பாக ஃப்ளோர் போட்டிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக மேலே பார்த்திங்கன்னா ஹீட்ரு மாட்டியிருக்கோம். இதனோட பிராண்டு பார்த்திங்கன்னா பேரிவேர் பிராண்டு. 5 லிட்டர் கெப்பாசிட்டி. ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஷவர் வரும். அதுக்கு கீழே கார்னரில் 2 ஷெல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கிளாஸ் மெட்டீரியல் தான். அமேசானில் தான் வாங்கினோம். இது 3 பீஸ் வரும். 2 இதில் மாட்டியிருக்கோம். ஒன்று பார்த்திங்கன்னா சின்ன பாத்ரூமில் மாட்டியிருக்கோம். இது வந்து நமக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் மேலே இருக்கக்கூடிய கார்னர் ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா குளியல் பொடி, பாடி வாஷ், ஷாம்பு, கண்டிஷ்னர், பசங்களோட ஷாம்பு இதெல்லாம் இதில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கு இது. அதுக்கடுத்த ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா சோப்பு டப்பா, என்னோடது, பசங்களோடது, இதெல்லாம் இந்த சோப்பு டப்பா வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த சின்ன பவுல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குளியல் பொடி மிக்ஸ் பண்ணி
குளிக்கிறதுக்காக இந்த ஒரு பவுல் நான் வச்சுருக்கேன். குளியல் பொடி பற்றி நான் ஆல்ரெடி வீடியோவில் ஒன்று போட்டிருக்கேன், பேபி குளியல் பொடி. நான் வேணால் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கார்னர் ஷெல்ஃப் வச்சுருக்கிறதுனால நமக்கு ஸ்பேஸ் வந்து நல்லா சேவிங்ஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் ஹெவியாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம். மெட்டீரியல் நல்லா திக்காகவும் இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்து தான் ஷவர் வரும். ஷவருக்கு கீழே பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பைப்பில் நான் பாத் ஸ்க்ரப் இதில் மாட்டி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா 2 டேப்பு, ஒன்று ஹாட் வாட்ரு, ஒன்று நார்மல் வாட்ரு. இந்த டேப் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதில் வந்து உப்பு தண்ணிலாம் பட்டு கொஞ்சம் கரை படிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப்பில் கொஞ்சம் வினிகரு, பேக்கிங் சோடா, விம் லிக்விட் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்க்ரப்பை வச்சு நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் தேய்ச்சி நீங்கள் வாஷ் பண்ணாலே அந்த கரையெல்லாம் போயிடும். இந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் வேணால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து தான் பக்கெட்டு, மக்கு, பாத்ரூம் டப்பு இதெல்லாம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வெஸ்டர்ன் டாய்லெட் வருது. இந்த ஃப்ரெஷ் டேங்க்குக்கு மேலே கண்ணாடி பவுலில் நான் மணி பிளான்ட் செடி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து காற்றை வந்து சுத்திகரிக்கும், நேர்மறையான ஆற்றலை வீட்டுக்கு கொண்டு வரும். நம்ம வந்து மணி பிளான்ட் செடி வைக்கிறது வீட்டுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நான் அதனால் இதை நான் ஃப்ரெஷ் டேங்க்கு மேலே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வாலில் ஸ்டிக் பண்ணக்கூடிய ஹூக் 2 மாட்டியிருக்கேன். இது நம்மளோட டாய்லெட் ப்ரஷ்ஷு, டாய்லெட் ப்ரூம் ஸ்டிக்கு இதெல்லாம் நான் இதில் மாட்டி வச்சுருக்கேன். நம்ம அப்படியே வச்சோன்னா அந்த ஈரப்பதத்தோடு இருக்கிறதுனால அதில் வந்து பாக்டீரியாஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுனால அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நமக்கு வடிஞ்சு ஈஸியாக நமக்கு ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் மாட்டி வச்சுருக்கேன். நீங்கள் பாத்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் டெட்டாலில் ஊற வச்சு வெயிலில் நீங்கள் அப்பப்போ அந்த டாய்லெட் ப்ரஷ்ஷை வந்து காய வச்சு எடுத்து வைங்க. இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் அந்த மேலே இருக்கக்கூடிய மூடியை வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம டாய்லெட் ப்ரஷ்ஷை வச்சு வாஷ் பண்ணால் அந்தளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்காது. ஸோ நம்ம இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தனியாக ஒரு ப்ரஷ் வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக எப்பயும் போல் ஹார்பிக் போட்டு நல்லா இந்த ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சி வாஷ் பண்ணுங்கள். இந்த டாய்லெட் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நம்ம உள்ளவும் க்ளீன் பண்ணிவிட்டு அதையே எடுத்து நம்ம மேலேயும் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அந்த பர்பஸ்க்காக நான் தனியாக ஸ்க்ரப் ஒன்று இதில் மாட்டி வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம பைப்பு இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து தான் இந்த சைடில் பார்த்திங்கன்னா டவல், துணியெலாம் போடுறதுக்கான ஸ்டாண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் தான். இது நிறைய டைப்ஸில் நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நிறைய ஃப்ளேவர்ஸ்லேயும் இருக்குது. நான் இப்போ வந்து ரோஸ் ஃப்ளேவர் தான் வாங்கியிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய டப்பாவை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்க சில்வர் ஃபாயிலை பாதி அளவுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஜெல்லு டைப்பில் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அவ்வளோதான். இதை நான் மிரர் கேபினெட் மேலே வச்சிடலாம். உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு உங்களுக்கு எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அங்கே அந்த மாதிரி ஃப்ரெஷ்னர் வச்சுருங்க. பாத்ரூம் ஃப்ரெஷ்னரை பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்னர் வைக்கிறதுனால பாத்ரூம் எப்போவுமே நமக்கு நல்ல ஸ்மெல் இருக்கும். அவ்வளோதான். பாத்ரூமோட ஓவர்லுக் பார்த்துடலாம். நான் என்னோடய பாத்ரூமை இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் சொல்லியிருக்க டிப்ஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டை எந்த அளவுக்கு நீட்டாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு பாத்ரூமும் நம்ம நீட்டாக வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாத்ரூமுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு டோர் மேட் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். இது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு பாத்ரூமு. சின்ன பாத்ரூம் தான், இந்தியன் டாய்லெட் மாடலு. இது பாத்ரூமோட ஓவர்வியூ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இங்கே ஒரு விண்டோ இருக்குது. விண்டோவில் நம்ம கொசு வலை அடிச்சிருக்கோம், நெட் அடிச்சிருக்கோம். இது வந்து விண்டோ டைப்பு தான். ஸ்க்ரூ இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெளிச்சமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எனக்கு ஸ்பேஸ் இருக்குது ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி. இந்த இடத்துல நான் பல்காக வாங்கியிருக்கேன். நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடிய லைசாலு, துணி துவைக்கக்கூடிய லிக்யூடு, ஹார்பிக்கு, டெட்டால், துணி பவுட்ரு, வாஷிங் மிஷின் அந்த ட்ரம் க்ளீன் பண்ணக்கூடிய பவுட்ரு, இது எல்லாமே நான் இந்த இடத்துல நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன்.
எனக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. நமக்கு வந்து அந்த விண்டோலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி பல்காக வாங்கின ஐட்டம்ஸ்லாம் நான் அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பல்காக நம்ம வாங்குறதுனால நமக்கு அமௌண்ட்டும் நமக்கு சேவிங்ஸ் ஆகும். 1 லிட்டர் வந்து 50 ருபீஸ்னால் நம்ம 2 லிட்டர் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு ஒரு 90 ருபீஸு 85 இதிலே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பல்காக நம்ம வாங்கி வச்சுட்டா ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பாத்ரூமில் ஃப்ரெஷ்னர் ஒன்று மாட்டி வச்சுருக்கேன். இதுவும் ஜெல் டைப்பு டப்பா மாடல் தான். இதில் பார்த்திங்கன்னா லெமன் ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். இது வந்து அந்த சில்வர் ஃபைலில் ஓப்பன் பண்ணிவிட்டு பாதி நல்லா லைட்டாக க்ளோஸ் பண்ணி கேப் விடுங்க. அப்போ அதுலேருந்து நல்ல ஸ்மெல் வரும். இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் டேங்க் வந்து வச்சுருக்கோம். இந்தியன் டாய்லெட் மாடல் தான், ஆனால் அதில் ஃப்ளஷ் டேங்க்கும் இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா வாலில் ஸ்டிக் பண்ணக்கூடிய ஹூக் மாட்டி பாத்ரூம் ப்ரூமை மாட்டி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் தேய்க்கக்கூடிய ஸ்டீல் ஸ்க்ரப்பரு. நான் இது நல்லா தேய்ச்சிட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம தூக்கி போடாமல் நான் இது எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக தான். நம்ம இந்தியன் டாய்லெட்டில் பார்த்திங்கன்னா இந்த சைடில் கால் வைக்கக்கூடிய அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாள் ஆச்சுன்னா அந்த மஞ்சள் கரை மாதிரி பட்டிருக்கும். ஏன்னா குட்டீஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க வெளியில் போயிட்டு அப்படியே வந்து மண்ணோடு வர்றது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப மஞ்சள் கரையாக இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் நான் இதை வச்சுருக்கேன். நம்ம எப்போவும் போல் ஹார்பிக் ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா வினிகர், பேக்கிங் சோடா, கொஞ்சம் விம் லிக்விட் இது போட்டு இந்த ஸ்க்ரப்பில் நல்லா முக்கிட்டு இது நல்லா நீங்கள் தேய்ச்சி விடுங்க. உடனே இது மஞ்சக்கரை போயிடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா பாத்ரூம் டாய்லெட் ப்ரஷ் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன ஹோல் ஒன்று கடையிலே போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படிலாம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஈரத்தோடு வச்சா அதில் பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் போடுறதுனால நமக்கு வந்து தண்ணி வந்து ட்ரை ஆகிடும். நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் டெட்டாலில் ஊற வச்சு வெயிலில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொண்டு வந்து வைங்க. ஸோ அவ்வளோதான், இந்த டாய்லெட் முடிஞ்சது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஷவர் ஒன்று இருக்குது. ஷவருக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த கார்னர் ஷெல்ஃப்னு வச்சுருக்கேன். நான் 3 பீஸ் வாங்கியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இந்த 3வது பீஸ் தான் இங்கே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சைடில் 2 லேம்ப் கொடுத்து இதை மாட்டியிருக்கோம். அதுக்கப்புறமா இதில் 2 டேப் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒன்று ஹாட் வாட்ரு, ஒன்று வந்து நார்மல் வாட்ரு. இங்கே வந்து ஹீட்டர் கிடையாது. இதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா தான் அந்த மாஸ்டர் பாத்ரூம் வரும். ஸோ அங்கே தான் ஹீட்ரு மாட்டியிருக்கோம். ஆனால் நமக்கு இந்த பைப்லேயும் நம்ம ஹாட் வாட்டர் வர மாதிரி லைன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இந்த இதை வந்து ப்ளம்பர்கிட்ட சொன்னோம். ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. சப்போஸ் அந்த பாத்ரூமில் பிஸியாக இருக்கப்போ இங்கே யாராவது குளிக்கணும் ஹாட் வாட்டரில் அப்படின்றப்போ நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் இந்த தண்ணி போகக்கூடிய சில்லில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக்காக இருக்குது பார்த்திங்களா. இதுக்கு வந்து என்னோடய ஃபால்ட்டு தான். நம்ம டாய்லெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஹார்பிக்கை நான் இந்த ஸ்டீல்லே லைட்டாக ஊற்றிட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து வந்து க்ளீன் பண்ணலான்னு பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இது தெரியாது, ஹார்பிக் ஊற்றிட்டேன் நான். ஸோ என்ன மாதிரி தெரியாமல் யாரும் இந்த ஸ்டீல் ஐட்டம்ஸில் ஹார்பிக் ஊற்றிடாதீங்க, கலர் உடனே சேஞ்ச் ஆகிடும். பாத்ரூமோட டைல்ஸு ஃப்ளோர் பார்த்திங்கன்னா ஒயிட் ப்ளூ காம்பினேஷன் தான். இதனுடைய ஃப்ளோர் பார்த்திங்கன்னா நார்மல் டைல்ஸ் மாதிரி தான், சொரசொரப்பாக இருக்காது. இப்போது பாத்ரூமோட ஓவர்லுக் பார்த்துடலாம். என்னோடய சின்ன பாத்ரூமை நான் இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பாத்ரூமுக்கு வெளியில் ஒரு டோர் மேட் ஒன்று போட்டு வச்சுருக்கோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.